வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமரிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் 2024-2025 ஆண்டுக்கான பட்ஜெட்டை நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க தாக்கல் பண்ணாங்க. இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மற்றும் இளைஞர்களுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்திங்கன்னா பல சலுகைகளும் பல முக்கியமான ஜாக்பாட் அறிவிப்புகளும் வெளியாகி உள்ளது. அதில் முக்கியமான அறிவிப்பு என்ன இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2024-2025 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் மெயினாட்டு பார்த்திங்கன்னா பல அம்சங்களை அவங்க சொல்லிடுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முத்ரா கடன் வரம்பு 20 லட்சம் ஆட்டு அவங்க இனி உயர்த்தி கொடுப்பாங்க. ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா கிராம மற்றும் நகர்ப்புறங்களில் 3 கோடி கூடுதல் வீடுகள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா விவசாயம் மற்றும் அதை சார்ந்த துறைகளுக்கு ரூபாய் 1.5 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிதாக பணிகளில் சேரும் இளைஞர்களுக்கு அரசு தரப்பில் 1 மாதம் ஊதியம் வழங்கப்படும் என்றும் இபிஎஃப்பில் பதிவு செய்யப்பட்ட பிறகு ரூபாய் 15,000 முதல் ரூபாய் 1 லட்சம் வரை மாத சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா வழங்க புதிய திட்டம் உருவாக்கப்படும். 20 லட்சம் இளைஞர்களுக்கு வழங்க புதிய திட்டம் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் 20 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் இளைஞர்களை பணித்திறனோடு உருவாக்கும் வகையில் நாடு முழுவதும் 1000 பயிற்சி மையங்கள் உருவாக்கப்படும் சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு விடுதி மற்றும் குழந்தைகளை பராமரிப்பதற்கான அமைப்புகள் அமைக்கப்படும் சொல்லிட்டு நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவங்க தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணிபுரியும் பெண்களுக்கு சிறப்பு தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பட்ஜெட் தாக்குதலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி பயில ரூபாய் 10 லட்சம் வரை கடன் உதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் 1 லட்சம் மாணவர்களுக்கு கல்வி கடனுக்காக வட்டி ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இலவச உணவு தானிய திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நாட்டின் பணவீக்கம் மற்றும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த உள்ளதாட்டம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டின் பணவீக்கம் மேலும் குறைந்து 4% சரிவடையும். அதுக்கப்புறம் கல்வி வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டிற்காக ரூபாய் 1.48 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 ஆண்டுகளில் இயற்கை வேளாண்மையில் ஈடுபட 1 கோடி விவசாயிகளை ஊக்குவிக்கப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள முக்கியமான அம்சங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்ஜெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.